இந்தியன் ரயில்வே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. 993 கோடி செலவில் செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணத்துக்கு புதியதாக ஒரு சபர்பன் ட்ரெயினுக்கான ட்ராக் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புத்தம் புது ரூட்டாகவும் அது இருக்க போகிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற ரூட் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், இருங்காட்டுக்கோட்டை இந்த வழியாக அந்த ட்ரெயினை அரக்கோணம் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த விஷயத்தை சொல்லும்போது, ஏற்கனவே செங்கல்பட்டு அரக்கோணம் ரூட் ரொம்ப பிஸியான ஒரு ட்ராக்காக இருக்குது. இந்த இரண்டாவது ட்ராக் வர மூலம் கன்ஜெஷன் கொஞ்சம் குறையும், செயல்திறன் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, ட்ரெயின்ஸ் பங்க்சுவலாக போய் சேரும். அதற்காக இந்த புதிய ட்ராக் போட போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரக்கோணம் ரூட்டில் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு ட்ரெயின் புத்தம் புதுசாக லைன் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக ஸ்ரீபெரும்புதூர், பரந்தூருக்கு ட்ராக் போட போகிறாங்க, ட்ரெயின் விட போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அநேகமாக அதை தான் இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பக்கம் அரக்கோணத்தை அவங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செங்கல்பட்டு டு அரக்கோணமுக்கு அந்த ட்ராக் போடுறதுக்கு 993 கோடி ரூபாய் அவங்க இப்போது ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. வேலை ஆரம்பித்து அதை முடிக்கிறதுக்கு புது ட்ராக்காக இருந்தால் கண்டிப்பாக டைம் எடுக்கும். அந்த ட்ராக் தரை வழியில் போகுதா இல்லை மேலே போகுதான்னு தெரியலைங்க. எந்த மாதிரி ட்ராக் போட போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே ஜிஎஸ்டி ரோடு பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இந்த பணிகள் நடக்கும்போது இன்னுமே டிராஃபிக் ரொம்ப ரொம்ப அதிகமாகுங்க. அது தவிர ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் பெல்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் ஜோன். அந்த பக்கம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வந்துடுதுங்க. இதெல்லாம் கடந்து அந்த ட்ராக் ஒர்க் முடியும் போது கொஞ்சம் அந்த டிராஃபிக் குறையும். இந்த ட்ராக் பணிகள், இந்த புது ட்ராக் போகிறதுக்கான பணிகள் நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஜிஎஸ்டிலையும் ஏற்படும். இந்த பக்கம் நேஷ்னல் ஹைவே 48லும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எனிவே இந்த ஒரு புது ட்ராக் வந்தால் இப்போ செங்கல்பட்டு மக்களுக்கு அரக்கோணம் போகிறதுன்றது இன்னும் ஷார்ட்டாக இருக்கும். அதை தவிர கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டில் இருக்கிறதுனால வேலைக்கு போகிறவங்க காலையில் போயிட்டு ஈவினிங் வீட்டு வரத்துக்கு கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக வரத்துக்கு வாய்ப்பாக இருக்குங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம்.